தம் இருவரையும் காண என் விழி இரண்டும் பூத்திருந்தது. குலவதுவாக உன்னை பெற்ற ரகுகுலம் புனிதமடைந்தது. குலவதுவான சீதை ஆன்றோருக்கு மதிப்பளித்து அனைவரிடமும் ஒன்று வேண்டுகிறாள். கிரகப்பிரவேசம் எனும் சடங்கினை நால்வரும் இணைந்து ஆற்ற விழைகிறாள். ராமனும் சீத்தையும் பரதன் மாண்டவியை விட மகத்துவம் பெறுவதற்கு அனுமதிக்க மாட்டேன். நடக்காது. அவ்விருவரும் என்னுடைய பரதன் மாண்டவியை விட மேன்மையை பெற்றுவிடக் கூடாது. நான் அதற்கு அனுமதிக்க மாட்டேன். அது நிகழக்கூடாது. மந்தரை இனி சாதுரியமாக திட்டங்கள் பல தீட்டி காரியங்களை ஆற்றத் துவங்குவாள். வெற்றியை ஈட்டுவேன். மாதா, தமக்கு கோடான கோடி வணக்கங்கள். என்னுடைய விவாகம் பற்றியும் மிதிலையின் ராஜகுமாரி சீதையை பற்றியும் விவரங்கள் தம்மை அடைந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். தாம் எனக்கான வதுவை தேர்ந்தெடுக்க ஆவல் கொண்டிருந்தவர். தம்மால் எனக்கு தேர்ந்தெடுக்கப்படும் வதுவானவள் அகிலத்தில் சிறந்தவளாக விளங்குவாள் என்பதிலும் எனக்கு ஐயமில்லை. தாம் ஒருமுறை ஜானகியை சந்தித்தால் இவளே ராமனுக்கு ஏற்றவள் எனும் எண்ணமானது நிச்சயம் மேலோங்கும் மாதா. தம் மனதிலுள்ள பிம்பத்தின் பிரதிபிம்பமாய் அவள் விளங்குவாள். ஜனக நந்தினியை வதுவாக பெற நான் பாக்கியம் செய்திருக்க வேண்டுமெனவே எண்ணுகிறேன். ஜானகி மனோதிடம் கொண்டவள், பயபக்தி உடையவள். ஜனக நந்தினி குணநங்கையாதலால் ஆதவ குல மங்கையாக வேண்டுகிறேன். தமது புத்திரன் ராமனுடைய அன்பான வேண்டுதலை தாம் ஏற்றால் தம்முடைய சம்மதத்தை இந்த ராமனுக்கு தாம் தெரிவியுங்கள். தம்முடைய அன்பான புதல்வன் ராமன்.